இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பாஸ்தா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த சைஸில் நான் ஒரு 9 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைஸில் 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளியை கட் பண்ணியாச்சு. இப்போ பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நான் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இந்த பாஸ்தா ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ பாஸ்தா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு 30 ml எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் நிறையா வேணால் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வைக்கணும். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி கொஞ்சோன்னு நமக்கு 4 விரல் அள்ளினா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 30 ml தயிர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்துச்சு. பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஊற்றின எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இது எல்லாமே நல்லா வதங்கி வேக வச்சுருந்தா மட்டனையும் சேர்த்துக்கிறேன். மட்டன் நல்லாவே குக் பண்ணி எடுத்துடணும் ஃபுல்லாக. மட்டன் கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இஞ்சி பூண்டு, உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு பாருங்கள். இப்போ வேக வச்சுருந்தா அந்த பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes மூடி வச்சா நம்மளுடைய பாஸ்தா பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.
அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு இறக்குனா நம்மளுடைய பிரியாணி வந்து அழகாக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாஸ்தாவே வந்து 80%க்கு குக் பண்ணிக்கணும். ஆனால் மட்டனை வந்து நல்லாவே குக் பண்ணி எடுத்துடணும், ஃபுல்லாக குக் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வைக்க போகிறதில்ல, 5 மினிட்ஸ் தான் கிண்டி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். அதோட நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ பாஸ்தா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு.